2ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கடைசியாக 900 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 423 என்ற நம்பர் பாருங்கள். இந்த 423 ரிசல்ட்டு வந்த அன்னைக்கு தான் நம்ம பிசியில் 50 30 10 அப்படின்னு கொடுத்தோம். அதனுடைய ஆப்போசிட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 70 40 இந்த இடத்துல ஆனால் பாருங்கள் ஒரு நாள் தள்ளி வந்துருச்சு. இந்த 423ன்ற நம்பரு இந்த மாதத்தில் இங்கே பாருங்கள், இங்கே 43 42 அப்படின்னு ஒரு செட்டு இருக்குது. ஸோ இந்த 430 420 வந்து இந்த 432 பாக்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த 90 மீதி இருக்கிற இந்த 00ன்ற நம்பரு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள். இது ஏற்கனவே நாம் சொல்லியிருந்த மெத்தடு தான். இந்த 430 அதோட 420 அதுக்கு மேலே பாருங்கள் 907 இல்லை 907ன்னு இருக்குது. இந்த 90 40 40ன்ற நம்பர் பாருங்கள் தொடர்ந்து 3 நாள் வந்திருக்கு. ஸோ இப்போவுமே இங்கே 90 நம்பர் இந்த 900ன்ற நம்பர்லேருந்து 40ன்ற நம்பர் திரும்பவுமே இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் கெஸ்ஸிங்கில் 40 மேட்ச் ஆகுதா பாருங்கள். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் 900 நம்பர் வந்திருக்கு. இந்த சி போர்டு இந்த ஏபி 90 அப்படின்ற நம்பர்லேருந்து இங்கே சி போர்டு 0 வந்திருக்கு. இப்போ 900 வந்திருக்கு. இப்போ அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் 43 இங்கே 2 இந்த 7க்கு 2 432என்ற நம்பர் இங்கே 423 அப்படின்னு இருக்குது. மீதி இருக்கிற நம்பரு இங்கே 905 அப்படின்னு பாக்ஸ் அடிச்சிருக்கணும். இங்கே 905ன்ற நம்பரு, ஆனால் இங்கே 900 வந்திருக்கு. ஓகேங்களா, 900 வந்திருக்கு. அதனால் அதுக்கு அடுத்து பாருங்கள், அதுக்கு மேலே இந்த 155 அப்படி இல்லைன்னா இந்த 420 இதிலிருந்து நம்பர் வரணும். மேட்ச் பண்ணி பாருங்கள். மறுபடியும் கேமில் 0 இல்லை 5ன்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். மேக்ஸிமம் 900ன்ற நம்பர்லேருந்தே 2 நம்பரு திரும்பவும் கேமில் வரலாம். ஓகேங்களா, அதையும் பார்த்துக்குங்க. இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த 57க்கு இங்கே 70 வந்தது, இந்த 54க்கு 40 வந்தது, இந்த 82க்கு இங்கே 23 வந்தது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த 75க்கு 70, இந்த 54க்கு 40, இந்த 05க்கு தான் இங்கே ஆப்போசிட் வரும் அப்படின்னு அதனுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட் இல்லை 2 நம்பர் ஆப்போசிட்டுன்னு. ஆனால் ஒரு நாள் தள்ளி 00 வந்துச்சு. ஆனால் இந்த பக்கம்ந்து போகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த 57க்கு 75, 54க்கு 40, இந்த 82க்கு 23, திரும்ப இங்கே 00. இப்போ திரும்ப இந்த 54ன்ற நம்பர்லேருந்தே கேமு வருமானு பாருங்கள். இந்த 54 அப்படின்ற நம்பர்லேருந்து திரும்ப இங்கே பிசியில் 40 45 இல்லை 90 95 அடிக்குமா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி கேமுமே கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா இந்த 57லேருந்து இந்த 75லேருந்து 57 வரைக்குமான கேம் தான் இங்கே 70ன்ற நம்பர்லேருந்து போயிட்டுருக்கு. இல்லை அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இந்த 75க்கு இந்த நம்பர் கண்டிப்பாக முடிக்கணும். அப்படி பார்க்கும்போது எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 நம்பரு. இதில் 4 நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த மீதி இருக்கிற 2 நம்பர் எது இப்போது மிச்சம் இருக்குது அப்படின்னா இந்த இங்கேருந்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 54க்கு 40ன்னு வைங்க. அடுத்து இந்த 32க்கு 23ன்னு வைங்க. இப்போ இந்த 00க்கு 05ன்னு வைங்க. இப்போ இந்த கேப்பில் இந்த 54ன்ற நம்பர் நிற்கிது. இந்த கேப்பில் இந்த 54ம் இந்த 57ம் இருக்குது. ஸோ இந்த 54 57ன்ற நம்பரு பிசியில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டாவோ இல்லை டைரெக்டாவோ இல்லை 2 நம்பர் ஆப்போசிட்டாவோ வரணும். ஓகேங்களா, இந்த 2 நாளில் கண்டிப்பாக இந்த நம்பர் வரணும். ஏன்னா இங்கே 57, இந்த கீழே 57, இங்கே 57, இங்கே 75 இதில் இருக்கிற கேப் நம்பர் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ மீதி இருக்கிற நம்பரு இந்த 554லையும் இந்த 857 இருக்கிற நம்பரில் பிசியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்குங்க. இதில் பாருங்கள் 423. ஓகேங்களா, 423க்கு 982.
ஸோ 982 ஃபுல் ஆப்போசிட் போட்டு பாருங்கள். 437 அப்படின்னு வரும். அதில் அந்த சி போர்டை மட்டும் அப்படியே நிறுத்தி ஏபியில் இருக்கிற 98க்கு ஆப்போசிட் வச்சு இங்கே பிசியை திருப்பி பார்த்தீங்கன்னா 423 அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் 009ன்னு வரும். அதை ஏசியை திருப்பி பாருங்கள். இங்கே பிசி ஒரு நம்பர், அதாவது பிசியில் 32 அப்படின்னு வச்சு திருப்பி வச்சா 23 வரும். இங்கே ஃபுல் ஆப்போசிட் போட்டு ஏசியை திருப்பினா இங்கே 900 அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல ஃபுல் ஆப்போசிட் போடணும், இல்லைன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் வரணும். ஃபஸ்ட்டு இந்த ஏபி ஆப்போசிட் ஆச்சு, இப்போ இங்கே ஃபுல் நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. இப்போ ஒருவேளை திரும்பவும் ஏபி ஆப்போசிட் ஆகலாம், இல்லைன்னா ஏசி ஆப்போசிட் ஆகலாம். ஸோ அப்போ இந்த 705 அப்படின்ற நம்பரில் முதல்ல இங்கே பிசி திரும்பி வந்தது, ஓகேங்களா? அதனால் ஏபி ஆப்போசிட் ஆச்சு. இப்போ இங்கே ஏசி திரும்ப வந்து ஃபுல் நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. இப்போ இங்கே ஏபியை திருப்பலாம். ஏபியை திருப்பினா பிசி ஃபுல் ஆப்போசிட் ஆச்சுன்னா திரும்பவும் 750 அப்படின்னு தான் வரும், ஓகேங்களா? 750ன்னு வரும். அப்போ 750 பாக்ஸ் அடிங்க, ஓகேங்களா? 750 பாக்ஸ் அடிங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், 705 இந்த 705 வரும்போது திரும்ப அதே பாக்ஸ் வந்து கேமில் வரும். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 750 பாக்ஸ் அடித்து திரும்ப 750 பாக்ஸ் அடிச்சிருப்பாங்க. 2 முறை அந்த மாதிரி வந்திருக்கும். இங்கே 507ன்னு ஒன்று இருக்குது, இங்கே 750ன்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 570 அப்படின்னு இருக்கும். திரும்ப வந்து இந்த பாக்ஸு இங்கே 507ன்னு வரும்போது அந்த பாக்ஸ் திரும்ப அடிச்சிருப்பாங்க. கரெக்டாக அதே மாதிரி ஒரு நாள் விட்டு அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் திரும்ப இந்த 750 பாக்ஸு கேமில் வரலாம், ஓகேங்களா? அதனால் பார்த்துங்க. இந்த 750 பாக்ஸு இங்கேயுமே பாருங்கள், இங்கே ஒரு 750 இருக்குது, இங்கே ஒரு 570 இருக்குது. ஒரு நாள் விட்டு திரும்ப இந்த 705 வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து 2 நம்பர் கேமில் வந்துச்சே தவிர அந்த மாதிரி டைரெக்டாக வந்து இன்னும் வரலை. இங்கே வந்து ஒரு 70 வந்திருக்கும், ஒரு 50 வந்திருக்கும். திரும்ப வந்து அந்த பாக்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே 57 வந்திருக்கு. இப்போ 570 திரும்ப வந்திருக்கு. அதனால் 705 பாக்ஸு வச்சு பாருங்கள். நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த 54 இந்த 57 ஆப்போசிட்டு பிசியில் வரணும். ஒரு நம்பராகவோ இல்லை டைரெக்டாகவோ ஆப்போசிட் வச்சு பிசியில் வரணும். அடுத்து இந்த 40ன்ற நம்பர்லையுமே, ஏன்னா இங்கே 443 இந்த 7 வச்சு சிபோர்டு 432. அடுத்து இந்த 90 இந்த 0வும் 900 வந்துருச்சு. அடுத்து இந்த 420 அப்படின்ற நம்பர்லையோ இல்லை இந்த 155ன்ற நம்பர்லையோ கேம் வரணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே நமக்கு 50ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. இப்போ இதை பார்த்துக்குங்க. இந்த ரெட் கலர் மார்க்கில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த 54 57 82 54 82 57ன்ற நம்பர் இங்கே பாருங்கள் வந்த மாதிரியே இந்த 40ன்ற நம்பரு இங்கே 40ன்னு டைரெக்டாக வந்திருக்கு. அப்புறம் இந்த 82ன்ற நம்பரு 23ன்னு வந்திருக்கு. இந்த கேப்பில் பாருங்கள், இந்த 00ன்ற நம்பர் அப்படியே 00ன்னு வந்திருக்கு. இந்த மாதிரியுமே பார்த்து வச்சுங்க. ஏன்னா இதுவுமே இங்கே இருக்கிற இந்த நம்பரும் இங்கே இருக்கிற இந்த நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து இங்குமே அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் வந்து அடிக்கடி சொல்கிறது, வந்த நம்பரே வச்சு மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த 82 37, ஓகேங்களா? இந்த 04 இங்கே 90. நல்லா பாருங்கள், இந்த 04க்கு இங்கே 90ன்னு வந்திருக்கு. அடுத்து இந்த 82க்கு இங்கே 37ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் 00ன்ற நம்பருக்கு 55ன்னு டைரெக்டாக இருக்குது. இப்போ அதிலேருந்து பாருங்கள், இந்த 90ன்ற நம்பருக்கு 40ன்னு இருக்குது. அடுத்து இந்த 37 நம்பருக்கு 23ன்னு இருக்குது. இந்த 55க்கு 00 அப்படின்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த முறை வரும்போதுமே இதைய மேட்ச் பண்ணி, அதாவது ஒரு 78
அப்படின்னு வந்து 45 அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்து இந்த 00 55 மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 28 டைரெக்டாக ஒரு 28 பிசி வருது அப்படின்னும்போது அது கீழே இருக்கிற இந்த 40 90 இந்த 55 மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணணும். வந்தாலும் வரலனாலும் ப்ளே பண்ணணும். அப்படியே நம்ம மறந்து இந்த 82க்கு 28 வந்துருச்சு, இல்லை இந்த 40க்கு 90 வந்துச்சு நம்ம மறந்துட்டோம். அடுத்த நாள் இந்த 00லையோ இல்லை இந்த 28லையோ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் 3வது நாளுமே நாம் அதை ஞாபகம் வச்சு கரெக்டாக எந்த நம்பரு மிஸ் ஆகுதோ அந்த நம்பரு ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் இந்த பேட்டர்னையும் பார்த்து வச்சுங்க. இப்போ இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதில் பாருங்கள் இந்த 652 இந்த 652 இந்த 562 இந்த நம்பரை வச்சு தான் இந்த கெஸ்ஸிங் எடுத்திருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனாலுமே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி மெத்தடுமே கண்டிப்பாக பாஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 70 40 50ன்னு எடுத்தோம். 70 40 அதாவது 70க்கு 70 40க்கு 90 50 வரும் அப்படின்னீங்க. சிம்பிளாக அதை நான் சொல்லலை, ஆனால் வந்து இந்த 05 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். ஆனால் மறுநாள் வந்தது. ஆனால் அதை ஏபியில் கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏபியில் 64 42 90ன்னு இருக்குது. ஸோ இந்த 64ன்ற நம்பருக்கு 96ன்னு வைங்க. இல்லை 96ன்னு வைங்க. இது இந்த 96 இது 97 ஃபுல் ஆப்போசிட் வைங்க. 96 97 இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 96, இங்கே 2 நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே 2 நம்பர் ஆப்போசிட்டு 97, மறுபடியும் 95 95 பாருங்கள். அதாவது 95 96 97 தான் கேமு. அதில் பாருங்கள் 96 97 95 கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கேமு. ஸோ இந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுறவங்க 2 முறை 4 வந்துருச்சு, அடுத்து 4 9, ஏ போர்டில் பி போர்டில் 4 9 எதுக்கும் ஒரு 10 செட்டு வச்சு பாருங்கள். வரலனாலுமே அடுத்த முறை அந்த மெத்தட் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஒரு நாள் விட்டால் அது வந்துடுங்க. பாருங்கள் 94 04 அடுத்து பாருங்கள் 84. எப்படின்னா இங்கே 44 45 43 ஒரு நாள் விட்டு வந்துச்சு பாருங்கள். இந்த இடத்துல 43ன்ற நம்ம கெஸ்ஸிங் தான் எடுத்தோம், ஆனால் பாருங்கள் அது மறுநாள் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு நாள் வரலனாலுமே அடுத்த நாளாவது அந்த கேமு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் 652 562 இதிலேருந்து பாருங்கள் இந்த 864 இந்த 652 864க்கு எண்ணி பாருங்கள். அதாவது இந்த 652க்கும் இந்த 864க்கும் 2 நாள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி தான் கேம் வரும். 2 நாள் கம்மியாகவோ 2 நாள் அதிகமாகவோ வந்தால் இந்த கேம் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும். 99% பாஸ் ஆகும். இல்லை அடுத்து இந்த 864க்கும் இந்த 675, ஸோ இந்த 675க்கும் எண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த 474, ஸோ இதுதான் கேமு. இப்போ இந்த 474லேருந்து இந்த 675 இந்த 474 அடுத்து இந்த 299. ஸோ இப்போ திரும்ப வந்து இந்த 652 வந்துடுங்க. 652லேருந்து இந்த 864 அடுத்து ஏபியை மட்டும் பார்த்துங்க. ஏபியில் 65க்கு 86, இங்கே 56க்கு 86, அடுத்து இந்த 67க்கு இங்கே 62. இதெல்லாம் எண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். 67க்கு 62, இங்கே 67லேருந்து 42, இந்த 62லேருந்து இந்த 66 இந்த 47லேருந்து இங்கே 29 வந்த மாதிரி இந்த 62லேருந்து இப்போ இங்கே 97. ஓகேங்களா? 97 97 ஓகேங்களா? இப்போ இந்த 97 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த 67 இந்த 47 இந்த 29. ஸோ அதே மாதிரி இந்த 62 இங்கே 97. இப்போ இந்த இடத்துல நமக்கு வர வேண்டிய நம்பரு இந்த 97னுடைய ஆப்போசிட்டு. ஓகேங்களா? 97னுடைய ஆப்போசிட்டு ஏபி அடிக்கணும். ஏபி அடிக்கணும் எப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த 474னுடைய ஃபுல் ஆப்போசிட் போடுங்க. 474னுடைய ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த 299 அப்படின்னு வரும்.
இந்த 299க்கு மேலே பாருங்கள், இங்கே 570ன்னு இருக்கும். இந்த 570னுடைய இங்கே ஆப்போசிட் பாருங்கள் 02 அப்படின்னு திரும்பி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே 974 இருக்கும். அதுக்கு மேலே பாருங்கள் 096ன்னு இருக்கும். அந்த 096 இங்கே 90ன்னு திரும்பி இருக்கும். ஓகேங்களா? 90ன்னு திரும்பி இருக்கும். ஸோ அதே மாதிரி அதுதான் க்ளூ. இப்போ இந்த 67க்கு இங்கே 47, இந்த 62க்கு 97. இப்போ இந்த 47லேருந்து 474 ஃபுல் ஆப்போசிட் கேம் வந்த மாதிரி இந்த 974ல் ஃபுல் ஆப்போசிட் கேம் இங்கே வரணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 16 நாள் உங்களுக்கு கேப் கரெக்டாக இருக்கும். எண்ணி பார்த்துங்க இந்த சார்ட்டை வச்சு. இந்த 652க்கும் 864க்கு மட்டும்தான் 2 நாள் கேப் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி இதுக்குமே இருக்கும். ஸோ அப்போ இந்த என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 974னுடைய ஆப்போசிட் கேமு ஃபுல் ஆப்போசிட்டில் இங்கே ரிசல்ட் வரலாம். ஓகேங்களா? இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த க்ளூ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 652ம் 864. அதே மாதிரி ஏபி 62, ஏபி 47. அதுக்கு வந்து இங்கே மேலே 570ல் 2 நம்பர் ஆப்போசிட் வச்சு இங்கே ஏசி 02 வந்திருக்கும். இங்கே இருக்கிற 09 இங்கே 09ன்னு இருக்கும். அதனுடைய ஆப்போசிட் ஆகாமல் ஏபியில் 90ன்னு திரும்பி இருக்கும். அந்த நம்பருக்கு கீழே இந்த பாக்ஸு 299 அடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த 974 ஆப்போசிட்டு இங்கே வரணும். ஓகேங்களா? புரியுதா? பார்த்துங்க. அப்போ 974 ஃபுல் ஆப்போசிட் போட்டு பாருங்கள். இந்த 9க்கு 4, இந்த 7க்கு 2, அப்போ இந்த 4க்கு 9. அப்போ 429 பாக்ஸ் இங்கே அடிக்கணும். இல்லை 429 பாக்ஸ் அடிக்கணும். புரியுதா? பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா பேட்டர்னை சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நான் நிறைய பேட்டர்னை சொல்லாமல் விட்டுடுறேன். ஓகேங்களா? சரி பாருங்கள் எப்படின்னு. இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். பொறுமையாக பாருங்கள் வீடியோவை. இந்த 750 பாக்ஸு 429 பாக்ஸுன்னு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்படியே ப்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா அந்த போர்டு வந்து உங்களுக்கு இப்போ ஏ போர்டு 9 மேட்ச் ஆச்சுன்னா 424ன்னு வைங்க, 924ன்னு. இல்லை ஏ போர்டில் 7 வர மாதிரி இருந்தால் 750ன்னு வைங்க, இல்லை 705ன்னு வைங்க. ஸோ இல்லை சி போர்டில் 0 வருது அப்படின்னும் போது 570 இல்லை 750ன்னு வைங்க. அந்த மாதிரி நீங்கள் போர்டு கெஸ்ஸிங் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இதில் இருக்கிற நம்பரு உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா? ஏன்னா 2 பாக்ஸ் போடுறதுன்றது அதிகமான செலவு தான். அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?